கேது பொதுவாக நிழல் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனின் தெற்கு முனையை கொண்டது. கேது பாம்பின் வாளை குறிக்கும். ராகுவை போலவே கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது. தான் இருக்கும் வீட்டையே சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இவருடையது. தன்னோடு சேர்ந்த கிரகங்களின் பலனை கொடுப்பவர். நிழல் கிரகமான கேது ஒருவரது ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் அந்த நபர் ஒல்லியான குள்ளமான தோற்றத்துடன் இருப்பார். எப்போதும் உஷாராக இருக்கும் இவர்கள் எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக மாற்றுவார்கள். கேது சுபத்தன்மை பெற்றால் ஞானம், மோட்சம், புண்ணிய தலங்கள் செல்லுதல், மகான்களின் தரிசனம் போன்றவை கிடைக்கும். அதுவே கேது பலம் இழந்திருந்தால் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட சகவாசம், கீழ்த்தரமான சேர்க்கை, மாந்திரீக நாட்டம், பைத்தியம் பிடித்தல், கொலை, ஆணவம், அகங்காரம், சிறைப்படல் போன்ற துர்பலன்கள் ஏற்படும். ராகு கேதுவின் நாமங்களை தினமும் துதிப்பவர்களுக்கு அவர்கள் அனுகிரகத்தால் சகல பிரச்சனைகள், தீராத வியாதிகள் மற்றும் தொல்லைகளிலிருந்து விடுபடுவர். தனம், தானியம் போன்ற செல்வங்கள் பெருகி சௌபாக்கியம் உண்டாகும். கேதுவின் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதினால் கேதுவால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात्. ओम अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात्. ओम अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात्. நன்றி.